ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் ரிலீஸ் ஆன ஃபைனல் டெஸ்டினேஷன் த ஃபைனல் ரிக்கனிங் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ டாம் க்ரூஸ் வந்து ஒரு ஏஜென்ட்டாக இருக்காரு. அதே நேரத்தில் என்டிடி அப்படின்னு ஒரு ஏஐ வந்திருக்கு. அந்த ஏஐ வந்து ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிருவேன் அப்படின்னு த்ரிட்டன் பண்ணுது. வழக்கம் போல் நம்ம ஹீரோவை அந்த நாட்டை சேர்ந்த பிரசிடென்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணி எப்படியாவது இதை நீ தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் டாம் க்ரூஸ் வந்து அதை தடுத்தாரா இல்லையா, அவர் ஃப்ரெண்டை கொலை பண்ண வர கடைசியில் டாம் க்ரூஸ் என்ன பண்ணாரு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அது எங்கேயுமே குறை வைக்காம அவரோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, எம்ஐ ஃப்ரான்சிஸில் இது வந்து ஒரு லாங்கஸ்ட் படம் நம்ம சொல்லியே ஆகணும். 2 மணி நேரம் 49 நிமிஷம் இருக்கு. இந்த 2 மணி நேரம் 49 நிமிஷத்துலையும் அந்த ஆக்ஷன் காட்சிகள் ஒவ்வொன்றுமே சூப்பராக பண்ணியிருக்காரு டாம் க்ரூஸ். அவரோட நடிப்பை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. ஆக்ஷன் சீனுக்கு ஹாலிவுட்லேயே ரொம்ப திறமையான ஆள்னு பார்த்தா நம்ம டாம் க்ரூஸ் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த படத்தில் கடைசி கிளைமேக்ஸில் வர அந்த ஹெலிகாப்டர் ஃபைட்டாக இருக்கட்டும், அந்த பில்டிங்க்கு மேலே நடக்கிற அந்த ஃபைட்டாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே டாம் க்ரூஸ் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. டேரக்டரும் கதையில் எங்கேயுமே குறை வைக்காம நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. டாம் க்ரூஸை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவரும் அவரோட நடிப்பை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போன்னு பார்த்தோம்னா நம்ம சினிமோட்டோகிராஃபர் தான். அந்த ஆக்ஷன் காட்சி எல்லாத்தையுமே சினிமோட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. அந்த ரொட்டேட்டிங் ஷாட்டாக இருக்கட்டும், கீழே இருந்து மேலே வர அந்த ட்ரோன் ஷாட்டாக இருக்கட்டும், அந்த ஐஸ்லாண்டில் நடக்கிற அந்த பஞ்சாயத்தாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சினிமோட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. கடைசி கிளைமேக்ஸில் வர அந்த ஃபைட் சீனை சினிமோட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருப்பாரு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டரும் அவரோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஸ்பைக்கு என்ன தேவையோ அதை நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. எம்ஐ ஃப்ரான்சிஸில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே அந்த ஒரே ஒரு பிஜிஎம் தான். அதை எப்போ கேட்டாலும் மாசாக தான் இருக்கும். படத்தில் டேரக்டர் வந்து எமோஷனு, ஃபைட்டு, ரொமான்ஸு அது எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் அந்த ஏஐ வந்து பண்ணுற அட்ராசிட்டியெல்லாம் டேரக்டர் சூப்பராக காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சில மெசேஜையும் சொல்லியிருக்காரு. ஏஐ வந்து என்னதான் அட்வான்ஸாக இருந்தாலும் அது வந்து மனித இனத்துக்கு எப்போனாலும் ஆபத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சில கருத்துகளையும் படத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த எம்ஐ ஃப்ரான்சிஸ்லேயே இந்த படம் வந்து ரொம்ப பெரிய படம் நம்ம சொல்லியே ஆகணும். 2 மணி நேரம் 49 நிமிஷம் இருக்குது. இந்த 2 மணி நேரம் 49 நிமிஷத்துலையும் நம்ம நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒரு சீன் கூட இருக்காது. எதுக்குன்னா, அந்த அளவுக்கு டேரக்டராக இருக்கட்டும், நடித்த ஹீரோவாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைம், ஆப்பிள் டிவி, கூகுள் பிளே மூவிஸ் இதிலலாம் அவைலபிளாக இருக்குது. படத்தில் தமிழ் டப்பிங்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. லிப்சிங் கூட சூப்பராக வச்சுருக்காங்க. அதில் எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.5 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. Thank you for watching this video.